அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தனுடைய புலிப்பாணி சித்தனுடைய 300ங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நாம் இதுவரையிலையும் அந்த நூலில் 256 பதிவுகள் பார்த்துருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 257வது பதிவு, பாடல் எண் 256. புத பகவானுடைய மகாதசையில் செவ்வாய் பகவானுடைய புத்தி நடந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். சேரலாம் புதன் திசையில் செவ்வாய் புத்தி, ஜெயமில்லா மாதம் அது 11 ஆகும். தேரலாம் நாடகமும் 27ஆம். தெரிவையர்கள் தன்னாலே கிரந்தி நோவாம். மாறலாம் சத்துருவால் மயக்கம் பேயாம். மனதான சகோதரமும் அதனால் சேதம். பாரலாம் பலநிதியும் கெடுதல் காணும். பணமுடைய பூமி முதல் பலனும் தீதாம் அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு இந்த பாட்டை. இப்போ முதலடியில் பார்க்குற போது சேரலாம் புதன் திசையில் செவ்வாய் புத்தி, ஜெயமில்லா மாதம் அது 11 ஆகுங்கிறார். 11 மாதம் புதன் திசையில செவ்வாய் புத்தி. அது தவிர நாட்கள் எத்தனை அப்படிங்கிறத அடுத்த அடியில் சொல்றாங்க. சேரலாம் நாளதுவும் 27 நாள். அப்ப 11 மாதம் 27 நாள் புதன் திசையில செவ்வாய் புத்தி நடக்கிற காலம். அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான பலாபலன் அடுத்து தொடர்றார். தெரிவையர்கள் தன்னாலே கிரந்தி நோவாம். தெரிவையர்கள் தன்னால்னா இந்த ஜாதகனுடைய தொடர்புடைய ஒழுக்கக்கேடான பெண்களிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நோய், பால்வினை நோய்கள், அது கிரந்தி நோவாம்னு குறிப்பாகவே சொல்றார். கட்டி, கொப்பளம், புண்ணு இதெல்லாம் அந்த கிரந்தி நோய் வகையில சேர்ந்ததாம். அடுத்து 3வது அடியில் சொல்ற போது மாறலாம் சத்துருவால் மயக்கம் பேயாம். மனதான சகோதரமும் அதனால் சேதம். சத்துருக்களால துன்பம் ஜாதகனுக்கு மட்டுமல்ல, ஜாதகனுடைய சகோதரங்களுக்கும் அந்த மாதிரி துன்பங்கள் உருவாகும் இந்த புதன் தசையில செவ்வாய் புத்தி நடக்கிற காலம் அப்படிங்கிறார். மாறலாம் சத்துருவால், மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பரிகாரங்கள், இறை வழிபாடு, அந்த மாதிரி காரியங்களால ஜாதகனுடைய மனமாற்றம், ஜாதகன் பகைவனை கூட மதித்து அவனோட உறவு கொண்டாடுவதன் மூலமா அவனால வரக்கூடிய துன்பங்கள் கூட மாறலாம்ங்கிறார். மாறலாம் சத்துருவால் மயக்கம் பேயாம்ங்கிறார். ஒரு வகையான மன உளைச்சல், மன நோய், மன அழுத்தம், கோழைத்தனம், பயம். எதிரி என்ன பண்ணிடுவானோ, அவமானப்படுத்துவானோ, அசிங்கப்படுத்துவானோ, காயப்படுத்துவானோ, வீணான சண்டை சச்சரவுகள்னால சிறவை இழுத்து விட்டுருவானோ, இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் அவனுடைய மனதை ஒரு விதமான பயத்தில் ஆழ்த்தும். அதை கூட மாற்றிக்கலாங்கிறார். அதற்கான பரிகாரங்கள், பூஜை புனஸ்காரங்கள், அதற்கான இறை வழிபாடு, இதன் மூலமா அந்த எதிரிகளால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்து அவன் விடுபடலாம் அப்படிங்கிறத இங்க சூசகமா சுட்டி காட்டுறான். அந்த மாதிரி மாறலன்னு சொன்னா மனதான சகோதரமும் அதனால் சேதம். சகோதரங்கள் கூட, உடன் பிறந்தவர்களுக்கு கூட அந்த எதிரிகளால வரக்கூடிய துன்பங்கள்னால, துயரங்கள்னால பொருள் சேதம், மன உளைச்சல், பீதி, ஒரு வகையான இனம் காண முடியாத பயம், இதெல்லாம் உருவாகுங்கிறார். அடுத்து இறுதி அடியில் சொல்ற போது பாரலாம் பலநிதியும் கெடுதி காணும். பலநிதி விவசாயம் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி, வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி, உத்தியோகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி, உழைப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய நிதி, எல்லாம் கூட இந்த புதன் தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு சேதங்களை கொடுக்கும், விரயங்களை கொடுக்கும், தேவையில்லாத விரயங்கள். பணமுடைய பூமி முதல் பலனும் தீதாம். அசையா சொத்துக்கள், நிலங்கள், நல்ல விலை மதிப்புள்ள நிலங்கள், அதெல்லாம் கூட கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் வரலாம். ஆக புதன் தசை செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு பலன்கள் என்று பார்க்கிற போது தீதான பலன்கள் அதிகமாக இருக்கும். அதற்கான பூஜை புனஸ்காரங்கள், அதற்கான இறை வழிபாடு, அதற்கான ஹோமசாந்தி பரிகாரங்கள், இதன் மூலமா அந்த ஜாதகம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் என்று நமக்கு தகுந்த வழிகாட்டி இருக்கிறார் என்று கூறி அடுத்து வருகின்ற பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.